வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது கற்பூராரத்தி காட்டுவது ஏன்? கற்பூரம் ஒரு வாசனை பொருள் மட்டுமல்லாது, பலவிதமான சடங்குகள், மருத்துவ பயன்பாடுகள் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கிய பங்கும் வகிக்கிறது. இது எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது, வீட்டை தூய்மைப்படுத்த உதவுகிறது. கற்பூரம் என்பது ஒரு படிக வடிவத்தில் உள்ள ஒரு பொருள். இது ஒரு குறிப்பிட்ட மரத்திலிருந்து பெறப்படுகிறது. இது பொதுவாக வீடுகளில் பூஜையை முடிக்கும் நேரத்தில் சுவாமிக்கு நிவேதனம் செய்துவிட்டு ஆரத்தி செய்யும் போது பயன்படுத்தப்படுகிறது. கற்பூரத்தின் வாசனை மனதை அமைதிப்படுத்தி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது என்று நம்பப்படுகிறது. இந்து மத மரபில் ஏராளமான சாஸ்திர சடங்குகள், செயல்கள், நம்பிக்கைகள் இருக்கின்றன. இப்படியாக நம் சடங்குகளின் ஓர் அங்கமாக ஏராளமான பொருட்களை நாம் பயன்படுத்துவது உண்டு. பூஜை செய்து இறைவனை வழிபட்டு கற்பூரஹாரத்தி காட்டுவது என்பது நமது வழிபாட்டு முறையில் ஒரு அங்கமாக உள்ளது. நாம் பயன்படுத்தும் அனைத்திற்கும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் ஒவ்வொரு ஆழமான பொருளும் உண்டு. இதில் கற்பூரத்தை இறைவனுக்கு பூஜை செய்யும் சமயத்தில் பயன்படுத்துவது என்பது ஒரு குறியீடாக, தத்துவார்த்தமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் நம் வேதத்திலும் ஆகம சாஸ்திரத்திலும் தெய்வீக அம்சமாக பார்க்கப்படுகிறது. தத்துவார்த்தமாக பார்த்தால் கற்பூரம் என்பது மனித வாழ்வுடன் தொடர்புடையது. கற்பூரம் எப்படி திடவடிவில் தொடங்கி தன்னை தானே கரைத்து இறுதியில் ஏதுமற்று போகிறதோ, அதுபோல மனித வாழ்வும் திடமாக இருக்கும் கர்ம வினைகளை உணர்ந்து அழித்து இறுதியில் ஏதுமற்ற நிலையான முக்தியை நோக்கி செல்வதை குறிப்பதாக இருக்கிறது. கற்பூரத்தை பயன்படுத்த சொல்லப்படும் மற்றொரு காரணம் அதன் நறுமணம். தெய்வீக சூழலை நம்மை சுற்றி ஏற்படுத்தும். எத்தனை இடையூறுகள், சிக்கலான சூழல் நடுவிலும் இப்படியொரு தெய்வீக மனம் கமழும்போது மனம் இயல்பாகவே இறைவனை நோக்கி செல்லும். மேலும் அதிலிருந்து வெளிப்படும் தீப ஒளியானது அந்த இடத்தை சுத்திகரிக்கிறது. பெரும்பாலும் ஆரத்தி சுற்றும்போது வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் சுற்றுவார்கள். இதன் மூலம் ஆரத்தி சுற்றப்படும் இடம் முழுமையாக சுத்திகரிக்கப்படுகிறது. மேலும் அறியாமை எனும் இருளை அகற்றி ஞானம் எனும் ஒளியை கொடுக்கும் குறியீடாகவும் கற்பூரம் பார்க்கப்படுகிறது. இதில் ஒரு வகை கற்பூரம் உண்ணத்தகுந்ததாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பச்சை கற்பூரத்தை தீர்த்ததில் கரைத்து தெய்வத்திற்கு அர்ப்பணித்த பின் தீர்த்த பிரசாதமாக வழங்குவார்கள். மேலும் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்த்தால் பச்சை கற்பூரத்தை வீட்டின் வடகிழக்கு மூலையிலும் பணம் வைக்கும் பெட்டகத்திலும் வைக்கிறபோது பணப்புழக்கம் கூடும் என்பது நம்பிக்கை. பச்சை கற்பூரம், சிறிது கிராம்பு இவற்றை வைக்கிறபோது வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல் களையப்பட்டு நல்ல நேர்மறை ஆற்றல் பெருகி செல்வ வளம் பெருகும் என்பது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை. கற்பூராரத்தி காட்டுவது ஏன்? அதன் அர்த்தம் என்ன? கற்பூரத்தின் வாசனையானது வீட்டை சுற்றிலும் தெய்வீக உணர்வை தோற்றுவிக்கும். நேர்மறையான சக்திகள் அதிகரிக்கும். கற்பூரத்தை இறைவனிடம் ஏற்றி வைக்கும்போது அது முற்றிலும் எரிந்து அணைந்து கரைந்து விடுவது போலவே இறைவனிடத்தில பக்தியில் கரைந்து ஒன்றுடன் நாமும் கலந்து இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை உணர்த்துவதுதான் கற்பூரத்தை ஏற்றுவதின் நோக்கமாகும். திருஷ்டியை கழிக்கக்கூடியது இந்த கற்பூரம். உதாரணத்துக்கு, வேறொருவர் குடியிருந்த வாடகை வீட்டிற்குள் நீங்கள் குடிபுக நேரிடும்போது கற்பூரத்தை ஏற்றி வைத்து வழிபடுவார்கள். இதனால் பழைய தீய சக்தியை முழுமையாக அகலும் என்று வாஸ்து அறிவுறுத்துகிறது. இதுபோன்ற
மேலும் பல தகவல்களை வரும் பதிவில் காண்போம்.